Start chapter number 2 in algebra, theory of equations. ஓகேவா? ஒரு டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல் பார்ப்போம். பாலினாமியல் அதோட ஈக்குவேஷன்ஸ், அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் எப்படிலாம் இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? முதல்ல நமக்கு சம் பேசிக் டெஃபினிஷன் நமக்கு வேணும். சரியா? வாட் இஸ் a real polynomial? முதல்ல பாலினாமியல் டெஃபினிஷன் என்ன? வாட் இஸ் a polynomial? What is general form of the polynomial? It's a combination of what? Constant variables. Constant and variable. What is the general form of the polynomial and one variable? So we have two variables, three variables and all. Right? One variable can have p of x is equal to another. ஒரு கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் இன்னொரு கான்ஸ்டன்ட் ஒரே ஒரு பவர்ல உள்ள வேரியபிள் இருக்கும். அப்புறம் a2x ஸ்கொயர் பிளஸ் a3x பவர் n டாட் 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 லாஸ்ட் டைம் என்னன்னு சொல்லுவோம், an x பவர் n சொல்லுவோம். இது ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் தி பாலினாமியல். ரைட்டா? இதுல நீங்க ரெண்டுல படிச்சிருப்பீங்க, லீனியர் பாலினாமியல், குவாட்ரடிக் பாலினாமியல், கியூபிக் பாலினாமியல், பைகுவாட்ரிக் பாலினாமியல், எல்லாமே இதுல இருந்து ஒரு பிரின்சிபல்ஸ் வைக்கிறதா. கரெக்டா? இது எப்படின்னா, if you take this alone, இது கான்ஸ்டன்ட் பாலினாமியல். p of x is equal to a not எழுதுனா அது யாரோ வருவாங்க, it's nothing but constant polynomial. Constant polynomial. இப்போ இதே இந்த ரெண்டு பேரை நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ, p of x is equal to a not plus a1x எடுத்தனா அவன் பேர் என்னது? It is a linear polynomial. It is a linear polynomial. இந்த மூணு பேர் நான் சூஸ் பண்றேன்னு வச்சுக்கோ, then p of x என்னன்னு இருக்கும், a not plus a1x plus a2x square. இவன் பேர் என்னன்னு சொல்லுவோம், quadratic polynomial. அடுத்து இது நாலு பேர் எடுத்தா, இந்த நாலு டைம் எடுத்தா நான் வரும் p of x is equal to a not plus a2x plus a3 a not a1 sorry a1 இது a2 x square plus a3 x cube. இது என்னன்னு சொல்லுவோம், cubic polynomial. நாலு பேர் சேர்த்தா பை குவாட்ரடிக், 5 சேர்த்தா குவிண்டிக். இந்த மாதிரி 10 டிகிரிஸ் வரைக்கும் நமக்கு இருக்கு. இது ஹையஸ்ட் பவர் தான் என்னன்னு சொல்லுவோம்னாக்கா, இதோட ஹையஸ்ட் பவர் என்னன்னு சொல்லுவோம், கணக்குல டிகிரின்னு சொல்லுவோம், டிகிரிஸ் ஆஃப் தி பாலினாமியல். இப்போ ஒன் வேரியபிளுக்கு ஓகே, டிகிரி ஆஃப் தி பாலினாமியல் ஓகே. இது பார்த்தா இது ஹையஸ்ட் பவர்னு சொல்லுவீங்க. இதுக்கு பவர் என்ன இருக்கு? What is the degree of the constant polynomial? 0. 1. Correct? எப்படி 1? a0 x power 0 ன்றதால நீங்க 1 வரும். அப்போ இதோட டிகிரி என்னன்றது நமக்கு இப்போ 0. புரியுதா? What is the degree of the constant polynomial? 0. புரியுதா? என்ன சொல்றேன்னு புரியுதா? இப்ப a நாட் மட்டும் தான் அந்த இடத்துல இருக்கு, எக்ஸோட வேரியபிள் இல்ல. அதை எப்ப ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம், a நாட் இந்த எக்ஸ் பவர் 0 ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஏன், என்ன பவர் 0 வேல்யூ என்னது 1, a நாட் into 1 a நாட் தான். அப்போ வாட் தி டிகிரி ஆஃப் தி கான்ஸ்டன்ட் பாலினாமியல்? 0. இத 10th ல லேர்ன் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? சோ இப்போ இது வந்து ஓகே, இது வந்து டைப்ஸ் ஆஃப் தி பாலினாமியல் பேஸ்ட் ஆன் தி டிகிரி. யா, இன்னும் ரெண்டு ஒரு சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். அது யார் அப்படின்னா, வாட் இஸ் ரியல் பாலினாமியல்? ரியல் பாலினாமியல் இதுல ஒரு சில டைப்ஸ் இருக்கு. யாரை வச்சுன்னா, நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கான் பாரு, a0 a1 a2 a3 எல்லாம் இருக்கான் பாரு, இவனை வச்சு ஒரு சில டெஃபினிஷன்ஸ் கிரியேட் ஆகும். என்ன அப்படின்னா, ரியல் பாலினாமியல் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, அந்த a0 a1 a2 டாட் 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 அப் டு a என்னவா இருக்கும், இட்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பரா இருக்கும். இந்த கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கும், ரியல் நம்பரா இருக்கும். அதே இது கோஎஃபிஷியன்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருந்தா என்ன, ஒண்ணும் இல்ல, இப்போ a0 a1 டாட் 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 an வந்து இஸ் பிலாங்ஸ் டு காம்ப்ளெக்ஸ் நம்பரா இருக்கும். அது என்ன சார் காம்ப்ளெக்ஸ் நம்பர், ஞாபகம் இருக்கா?
ஒரு x ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0 போடுவோம். x ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 வரும். ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு? இட் இஸ் நாட் a ப்ராப்பர் ஸ்டேட்மெண்ட். மேத்தமெட்டிக்ஸ் கன்வெர்ட் பண்ணி பாரு. ஏதாவது ஒரு நம்பரை நான் ஸ்கொயர் பண்றேன்னு வச்சுக்கோ. if I'm squaring x ஸ்கொயர் -1 வருமா? வராது. So let me have consider this number as what? I ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது I put I is equal to 1. iota ன்னு சொல்லுவாங்க. then x is equal to என்ன வரும்? root of I. புரியுதா? அப்போ இந்த x ஸ்கொயர் இடத்துல என்ன போடுவோம்? we put I. What is the value of I then? I is equal to -1. I is equal to -1. தப்பு. இவனோட தான் I நடக்குது. அதாவது புரியுதா இல்லையா ஸ்டேட்மெண்ட்? இல்ல லிசன் இல்ல வெயிட் பண்ணு. இப்ப மாத்தினதுக்கு அப்புறம் தானே மாத்துறோம். இவனை தான் நம்ம x is equal to square root of -1. இவனை தான் மேல எடுத்துப்போம். ஐன்னு எடுத்துப்போம். -1 நம்பர் நார்மல் நம்பர் தான், பிரச்சனை இல்லை. அதோட ஸ்கொயர் ரூட் தான் நம்ம கிடைக்காது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 கிடைக்காது. ஆனா ஐ எடுத்துப்போம். ஐயோட வேல்யூ என்ன? I is equal to square root of -1. y ஸ்கொயர் வேல்யூ என்ன? -1. ஓகே. அப்ப எந்த ஒரு நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணும்போது நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர் ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நமக்கு நம்பர் 3 தெரியும்ல, அது 3 பிளஸ் 0i ரெப்ரசென்ட் பண்ணலாமா? 0 போட்டாலும் ஒரு பிரச்சனையும் இருக்க போகுது. அப்ப z is equal to 3 plus 2i ரெப்ரசென்ட் பண்ணலாமா? இதுதான் ஃபார்மேட். என்ன ஃபார்மேட்னா காம்ப்ளெக்ஸ் ஜெனரல் ஃபார்மேட் என்ன? z is equal to a plus ib. a plus ib இருந்துச்சுன்னா அதுதான் யார் நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஜெனரல் ஃபார்மேட். இஃப் b 0 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அது என்ன ஆகும்னு பாரு. is equal to a. ரியல் நம்பரா வந்துடும். இது பிகம் ரியல் நம்பர். அப்ப இதனால வரைக்கும் நம்ம ஸ்கூல் டேஸ்ல 10th வரைக்கும் படிச்சது என்னது? ரியல் நம்பர் தான் இருக்கிறதுல பெரிய செட் நினைச்சிட்டு இருந்தோம். பட் அதை தாண்டி ஒரு பெரிய செட் யாரு தான்? எனக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர். அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்குள்ளதான் ரியல் நம்பரே வரும். புரியுதா? பட் நம்ம 12th வரைக்கும் ஒரு சாப்டர் பட்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், அவன் ப்ராப்பர்ட்டி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் அதோடைய எக்ஸ்டென்ஷன் லெவல் நம்ம பார்க்க மாட்டோம். அந்த டொமைனா எப்படி நம்ம பண்ண மாட்டோம். ஃபங்க்ஷன் நம்ம பண்றோம்ல, ஆர் டு ஆர், நேச்சுரல் நம்பர் அப்படின்னு நம்ம போடுறோம்ல. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான் இருக்கு. டொமைனே காம்ப்ளெக்ஸ் நம்பரா கொடுக்கலாம். ஆனா உங்க ஸ்கூல் லெவல்ல அது பண்ண மாட்டாங்க. காலேஜ் லெவலுக்கு தான் போகும். You got it? Okay. So next thing. Wait, I will show you. Fundamental theorem of algebra. Fundamental. இது ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா. இது என்ன சொல்ல வரும்? முத பிரித்தி கோர்ஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். வாட் இஸ் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அல்ஜிப்ரா? சீக்கிரம் சொல்லு. பாலினாமியல் ரெண்டு டெஃபினிஷன் சொல்லிருக்கேன். A polynomial must contain at most two polynomial with என்னது எத்தனை டிகிரில இருக்கணும்? n டிகிரி. ஓகே. ரெண்டு விதமா டிஸ்கஷன் பண்ணுவோம். ரூட்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம், ஜீரோஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். at most n roots. Exactly. A polynomial with n degree has exactly n roots. புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாலினாமியல் இருக்குன்னு வச்சுக்கோ, p of x equal to x square plus 2x plus 1 அப்படின்னு இருக்கான்னா இன்னைக்கு கண்டிப்பா எத்தனை ரூட்ஸ் கிடைக்கும்? 2 கிடைக்கும். அந்த 2 மேபி எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பர், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸாவும் கிடைக்கலாம், ரியல் ரூட்ஸாவும் கிடைக்கலாம். பட் ரூட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். சொல்ல புரியுதா? பட் ஜீரோஸ் எப்படி இருக்கணும்? A polynomial with
n a polynomial with n degree has at most n zeros. Right? For example, the polynomial p of x is equal to x square plus 10x plus 25 இருக்குன்னு வச்சுக்கோ. ரைட், ஹையஸ்ட் பவர் என்னதுடா நமக்கு இங்க 2. ரைட்டா, அதனால இதுக்கு ரெண்டு ஜீரோஸ் வரக்கூடாது. இது ஜீரோஸ் வரலாம், வராமையும் போகலாம். அது ஒரே ஒரு ஜீரோஸ் வரலாம், இல்ல ரெண்டு ஜீரோஸ் வரலாம். அதை தாண்டி வர மாதிரி வராது. சொல்ல புரியுதா? ஹையஸ்ட் பவர் எத்தனை இருக்கோ அது வரைக்கும் ரீச் பண்ணலாம். 0, 1, 2 சொல்லிக்கா அட்மோஸ்ட் எனக்கு மீனிங் அர்த்தம். அதிகபட்சம் அவ்வளவுதான் இருக்கும். இப்போ ஸ்டார்டிங் எங்க வேணா ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உன்னோட செலவோட கவுண்ட் 10 ரூபா தான் ஆகும். கையில ஒரு 10 ருபீஸ் நான் கையில கொடுத்துட்டு 10 ரூபா வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணேன் சொல்லிட்டேன்னு வச்சுக்கேன். கமெண்ட் பண்றேன், என்ன பண்ணுவார்? ஒண்ணுமே செலவு பண்ண 10 ரூபா கையில வச்சிருப்பாரு. உன்னோட எக்ஸ்பென்ஸ் வந்து 0 கூட இருக்கலாம். 1 ரூபா மட்டும் நீங்க செலவு பண்ணலாம், 2 ரூபா மட்டும் செலவு பண்ணலாம், 3 ரூபா பண்ணலாம், 4 ரூபா பண்ணலாம். அதிகபட்சம் எவ்வளவு நான் பண்ணலாம்? ஆல்மோஸ்ட் மீனிங் இதுதான். நல்லா புரிஞ்சுக்கணும். செலவு பண்ணாமே இருக்கலாம், இன்க்ளூடிங் 0 ஆல்சோ. ஆல்மோஸ்ட் மீனிங் புரிஞ்சுச்சா? 0 இருக்கலாம், ஒரே ஒரு ஜீரோஸ் இருக்கலாம், 2 ஜீரோஸ் இருக்கலாம். பவர் எத்தனை இருக்கோ அத்தனை ஜீரோஸ் வரைக்கும் மோஸ்ட்லி இன்க்ரீஸ் பண்ண முடியும். சார், கிராஃபிக்கல் மீனிங் ஆஃப் ஜீரோஸ் என்ன சார்? கிராஃபிக்கல் மீனிங் ஆஃப் ஜீரோ பாலினாமியல்னாலே நம்ம கிராஃப்ல டிரா பண்ண முடியும். அந்த பாலினாமியல் போய் என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சிஸ்ல மீட் பண்ற கவுண்ட் தான் ஜீரோஸ். ரூட்ஸ்க்கு ஜீரோஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ் மீட் பண்றது என்னது புரியுதா? ஆனா ரெண்டு பேருக்குமே கண்டுபிடிக்க ப்ராசஸ் ஒண்ணுதான். எது? புட் p of x is equal to 0 அப்படின்னு தான் போடுறோம். புரியுதா? புட் p of x is equal to 0 போட்டு நம்ம x யாருன்னு கண்டுபிடிச்சோம். அந்த x ரியல் ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா அது ஜீரோஸ், இல்லைன்னா ரூட்ஸ் தான். அது ஜெனரலா என்ன சொல்லிக்கலாம், ரூட்ஸ் சொல்லிக்கலாம். டீடைல் கான்செப்ட் புரியுதா? ஃபைன். அடுத்து ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். ரைட், ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன். அதாவது இப்போ f of x is equal to polynomial இருக்கும். polynomial general f of x is equal to x cube minus 6x square plus 11x minus 6. இது ஒரு cubic polynomial நம்ம கையில இருக்கு. சரியா? இப்போ 1 போட என்ன ஆகும்? 1 cube minus 6 ன்னு வந்துரும், plus 11 minus 6. ஓகேவா? ஆட் பண்ண என்ன வருது? இதை ஆட் பண்ணா -12, ஆட் பண்ணா 0. அப்போ 1ங்கிறது என்னன்னு சொல்லுவேன்? ரூட்ஸ் as well as 0. ரூட்ஸ் as well as 0. ஜீரோஸ் சொல்லுவோம். கரெக்டா? அதே பாலினாமியல் எடுத்துக்கோ. f of x is equal to x square plus 1. ரைட், இப்போ இந்த இடத்துல ஜீரோஸ் வராது, ரூட்ஸ் வரும். என்னன்னா x is equal to என்ன பண்ண போறேன், i ன்னு ரீப்ளேஸ் பண்ணிப்பாரு. x is equal to i ன்னு ரீப்ளேஸ் பண்ண f of i என்ன, f of i is equal to i square plus 1 வரும். நதிங் பட் என்னது, -i, sorry -1 the whole square plus sorry wait. What is the value of i square? Is -1 plus 1. என்ன வந்துரும் எனக்கு 0. டெஃபினிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? ஜீரோஸ்க்கும் அதே தான், 0 தான் வரணும். நம்ம ரூட்ஸ் சொல்லலாம் as well as zeros சொல்லலாம். பட் இவன் என்னன்னு சொல்ல மட்டும் தான் சொல்லுவோம், ரூட்ஸ் மட்டும் தான் சொல்லுவோம். அவ்வளவுதான். ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா என்ன சொல்ல போறோம், ரியல் வேல்யூஸ் வந்தா அது ஜீரோஸ், ஜெனரலா அதான் ரூட்ஸ் சொல்லுவோம். மாற்ற புரியுதா? ரியல் நம்பர் மட்டும் தான் எனக்கு கண்டிப்பா சாட்டிஸ்ஃபை பண்ணா அவன் பேர் ஜீரோஸ். அதை தாண்டி காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாத்தையும் நான் மொத்தமா சொன்னதுக்கு பேர் அந்த ரூட்ஸ் சொல்லுவோம். இதுதான் மைனர் டிஃபரன்ஸ். ஆனா மோஸ்ட் ஆஃப் தி டெக்ஸ்ட் புக்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜீரோஸ் மென்ஷன் பண்ணிக்க மாட்டான், ரூட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிருப்பான். நல்லா நீ டிஃபரன்ஸ் புரிஞ்சு பார்த்தா உனக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஜீரோஸ் என்ன, ரூட்ஸ் என்ன 10th புக்லயே பார்த்துருக்கீங்க. செகண்ட் சாப்டர்ல குவாட்ரிக் ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணும்போது ஜீரோஸ் டிஸ்கஸ் பண்ணுவான். அதுக்காக 4th சாப்டர் குவாட்ரிக் ஈக்குவேஷன் ரொம்ப என்ன செய்வான், ரூட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம்.
அங்க ஜீரோஸ் நாட் யூஸ் பண்ண மாட்டோம். டிஃபரன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ரூட்ஸ் எல்லாம் நம்ம சொல்யூஷன் செட்னு சொல்றோம். ரூட்ஸ் எல்லாம் சொல்யூஷன் செட்னு சொல்றோம். சொல்யூஷன் செட் எத்தனை இருக்கும்? சொல்யூஷன் செட் எத்தனை இருக்கும்? So what is the solution? Solution தான் முதல்ல என்ன? What is the solution? சொல்லுமா என்னமா? ரூல்ஸா? சொல்யூஷன் செட்னா என்ன? What is the solution first? அந்த கொடுத்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அவ்வளவுதான். கரெக்டா? கொடுத்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ f of x is equal to x square plus 10x plus 25 சொல்றேன்னு வச்சுக்கோ. சப்போஸ் நான் 1 போட்டேன்னா என்ன ஆகும்? 1 plus 10 plus 25. What's the answer? 35, 31, 36. அப்போ நான் x 1 போட்டா 36. This is one of the solution. One of the solution. புரியுதா? இப்போ சிங்கிள் கர்வ் மட்டும் நான் கொடுத்துட்டு சொல்யூஷன் எத்தனை கேட்டா என்ன சொல்லுவேன்? சப்போஸ் 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டான், சரியா? இவ்வளவு படிச்சிருக்கீங்க நீங்க அது சாப்டர் நம்பர் 3 இன் 10th ஸ்டாண்டர்ட் லிஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் டு ரைட். ரைட்டா? அப்போ என்ன வரும் இதுல? x plus 2y equal to 10, x plus 3y equal to 5. இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். நீங்க சால்வ் பண்ணுவீங்க. சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஒரு xy கிடைக்குமா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. எப்படி ரெண்டு லைன் பேரலல்னா எப்படி, இன்டர்செக்ட் பண்ணா எப்படி, என்ன ஒருக்கு மேல ஒரு லைன் இருந்தா எப்படி இருக்கும், அப்படி கேஸ் பெரியதா? அப்ப இதுக்கு 3 விதமான கேசஸ் இருக்கும். எப்படி இன்டர்செக்ட் பண்ணா ஒரே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், பேரலா இருந்தா சொல்யூஷன் கிடைக்காது, ஒரு லைன் இன்னொரு லைன் இருந்துச்சுன்னா சொல்யூஷன் கிடைக்கும். புரியுதா என்ன சொல்ல வருது? புரியுதா? சப் கேஸ் டிஃபர் ஆகி தான் சொல்யூஷன் சொல்லுவோம். சொல்யூஷன் பத்தி கிளாரிட்டி கிடைக்கும். எல்லாம் ஆல்ரெடி படிச்சதுதான் கொஞ்சம் டீட்டெயிலா நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் காப்பி திஸ் டவுன்.